வெல்கம் டு அவர் சேனல் கோலம் வித் திவ்யா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 10 ஈஸியான சிக்கு கோலம் தான் போட்டிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோலத்துக்கு புள்ளி பார்த்தீங்கன்னா 7 புள்ளி நேர் புள்ளி 1ல் நிறுத்திக்கணும். 4 பக்கமும் கிராஸாக 4 புள்ளியை கணக்கு பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட் லைன் போட்டு நாட் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2 பக்கமும் வி ஷேப்பில் போட்டு ஜாயின் பண்ணிவிடுங்க. உள்ற நடுவில் ஒரு புள்ளி இருக்குது பாருங்கள், அதை இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது கீழ்ப்பக்கமும் மேல் பக்கமும் கிராஸாக ஸ்ட்ரைட் லைன் போட்டு நாட் போட்டு வச்சுக்கோங்க. இப்போது நாட் போட்டு வச்சோம் இல்லையா, அதை அப்படியே கீழே மேலேன்னு ஜாயின் பண்ணிடணும். இன்னொரு சைடும் அந்த மாதிரியே ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியான ஒரு சிக்கு கோலம் ரெடி. 2வது கோலம் பார்க்கலாம். இந்த கோலத்துக்கான புள்ளி பார்த்திங்கன்னா 6 புள்ளி 2ல் நிறுத்திக்கணும். நேர் புள்ளி தான். இப்போ பாருங்கள், கீழே இருந்து 2 புள்ளிக்கு கிராஸாக ஸ்ட்ரைட் லைன் போட்டு சுழிச்சிக்கணும். அதே மாதிரி 3 பக்கம் சுழிச்சிருக்கும். இதே மெத்தடில் மேல் பக்கமும் போட்டுக்கோங்க. இப்போ கீழே சுழிச்சு வச்சதுலேருந்து 2 புள்ளிக்கு மேலே வரைக்கும் ஸ்ட்ரைட் லைன் போட்டு லைட்டாக வளைச்சி திரும்பவும் 2 புள்ளிக்கு மேலே ஸ்ட்ரைட் லைன் போட்டு அதில் ஜாயின் பண்ணிவிடுங்க. இந்த பக்கம் பாருங்கள், கிராஸாக 3 புள்ளிக்கு ஸ்ட்ரைட் லைன் வரும். போட்டுட்டு அப்படியே வளைவு கொடுத்து ஒரு நாட் போட்டு அகைன் இந்த 2 புள்ளிக்கு ஸ்ட்ரைட் லைன் எடுத்து திரும்பவும் அதுலேருந்து 2 புள்ளிக்கு ஸ்ட்ரைட் லைன் எடுத்து ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது மேலே நாட் போட்டிருக்கோம் பாருங்கள், அதுலேருந்து 3 புள்ளிக்கு ஸ்ட்ரைட் லைன் போட்டு லைட்டாக வளைவை கொடுத்து ஒரு நாட் போட்டு இப்போ ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஜாயின் பண்ணிவிடுங்க. ரொம்பவே ஈஸியான கோலம். 3வது கோலம் பார்க்கலாம். இப்போது ரொம்ப ஈஸியாக அதே சமயம் ரொம்ப ரொம்ப அட்டகாசமான ஒரு கோலம் பார்க்கலாம். புள்ளி பார்த்திங்கன்னா 6 புள்ளி 4 தடவை வச்சுட்டு 4ல் நிறுத்திக்கணும். இப்போ பாருங்கள், வளைவாக போட்டுக்கணும். 4 கார்னர்லையும் கிராஸாக 2 கீழேருந்து கிராஸாக 2 புள்ளிக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு மேலே அந்த 2 புள்ளி இருக்குது பாருங்கள், வளைச்சிட்டு திரும்பவும் கிராஸாக 2 புள்ளிக்கு வளைவாக போட்டுக்கோங்க. பார்க்குறதுக்கு சி மாதிரி இருக்குல்ல, இதே போலவே மற்ற எல்லா பக்கமும் போட்டுக்கோங்க. இப்போது கிராஸாக இந்த 3 புள்ளிக்கு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. 2 சியையும் கனெக்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும். மற்ற 3 பக்கமும் இந்த மாதிரியே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை அப்படியே ஒரு நாட் போட்டு அந்த சியோட ஒரு கார்னரில் ஜாயின் பண்ணிவிடுங்க. இந்த பக்கமும் அந்த மாதிரி தான் போட்டுக்கணும். பாக்கி 3 பக்கமும் இதே ஸ்டெப்பை போட்டுக்கோங்க. இப்போது உள்ற 2 புள்ளிக்கு கிராஸாக ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. இதே போலவே மற்ற 3 பக்கமும் போட்டுக்கோங்க. உள்ற ஸ்ட்ரைட் லைன் குட்டி குட்டியாக போட்டு வச்சோம் இல்லையா, அதை முக்கோணம் ஷேப்பில் போட்டுக்கலாம். முக்கோணம் மாதிரி இல்லாமல் லைட்டாக கொஞ்சம் ஷார்ப்பாக போட்டிங்கன்னா பார்க்க நல்லாயிருக்கும். இப்போது இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற விதமாக உள்ற ஒரு குட்டி பாக்ஸ் போட்டுக்கோங்க அந்த 4 புள்ளிக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோலம் ரொம்பவே ஈஸியான கோலம். ட்ரை பண்ணி பாருங்கள். 4வது கோலம் பார்க்கலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறமா 8 புள்ளியில் ஒரு சிக்கு கோலம் தான் போட்டிருக்கேன். எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா? இப்போது கிராஸாக இந்த 2 புள்ளிக்கு ஒரு நாட் போட்டுக்கோங்க. திரும்பவும் கிராஸாக எடுத்துகிட்டு வந்துட்டு வளைச்சிட்டு 2 புள்ளி வரைக்கும் ஸ்ட்ரைட் லைன் மாதிரி போட்டுட்டு இந்த புள்ளியில் வளைவு கொடுத்துட்டு திரும்பவும் கிராஸாக 2 புள்ளிக்கு ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு அதிலேருந்து ஒரு வளைவு கொடுத்து ஆரம்பித்த இடத்துலையே ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே போலவே மேல் பக்கமும் போட்டுக்கோங்க. 4 புள்ளி வரைக்கும் கிராஸாக ஸ்ட்ரைட் லைன் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு நாட் போட்டுட்டு திரும்ப பார்த்திங்கன்னா 2 புள்ளிக்கு கிராஸாக ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு அதுலேருந்து கீழே கிராஸாக 2 புள்ளிக்கு ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு அடுத்து மேல் பக்கமாக கிராஸாக 2 புள்ளிக்கு ஸ்ட்ரைட் லைன் போட்டு ஒரு நாட் போட்டு திரும்பவும் 4 புள்ளிக்கு ஸ்ட்ரைட் லைன் போட்டு ஒரு நாட் போட்டுட்டு எகைன் இந்த பக்கம் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அதே மெத்தடில் இன்னொரு பக்கமும் போட்டுட்டிங்கன்னா கோலம் கம்ப்ளீட் ஆகிடும். பார்க்க கஷ்டமாக இருந்தாலும் போடுறதுக்கு எளிமையாக இருக்கும் இந்த கோலம். அடுத்து பார்க்க போகிறது 6வது கோலம். இந்த கோலத்துக்கு புள்ளி பார்த்திங்கன்னா 4 புள்ளி 2 தடவை வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 2 புள்ளிக்கு மிடில் ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. மேலே உள்ள 2 புள்ளிக்கு மிடில் ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. அதே மாதிரி அடுத்த பக்கமும் வச்சுக்கோங்க. இந்த 2 புள்ளிக்கு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. அதே போலவே மேலே உள்ள இந்த 2 புள்ளிக்கும் ஸ்ட்ரைட் லைன் போட்டுருங்க. இப்போது ஸ்ட்ரைட் லைன்லேருந்து நாட் போட்டு கர்வ் மாதிரி கொடுத்து மேலே 2 புள்ளி வரைக்கும் எடுத்துகிட்டு வாங்க. அடுத்த 2 புள்ளிக்கு இந்த மாதிரி இடையில கொடுத்து திரும்பவும் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க இந்த 2 புள்ளிக்கு குட்டியாக. அடுத்து 2 புள்ளிக்கு இடையில கொடுத்து கர்வ் மாதிரி போட்டு அந்த ஸ்ட்ரைட் லைன் போட்டோம் இல்லையா, அதோட இன்னொரு கார்னரில் அப்படியே ஒரு நாட் மாதிரி போட்டுக்கோங்க. இதே போலவே மேல் பக்கமும் போட்டுக்கோங்க. இந்த அழகான கோலத்தை மேலும் அழகாக குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். கோலம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. 7வது கோலம் பார்க்கலாம். இந்த கோலத்துக்கு புள்ளி பார்த்தீங்கன்னா 5 புள்ளி வச்சுட்டு இந்த சைட்லேருந்து 1 2 புள்ளி வச்சுக்கணும். அடுத்து 1 புள்ளி வச்சுக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 2 புள்ளி இந்த சைட்லேருந்து 2 புள்ளி வச்சுட்டு ஒரு புள்ளி இங்கே வச்சுக்கணும். இங்கே வைக்கக்கூடாது.
இப்போது இந்த 3 புள்ளிக்கு சி மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு புள்ளி விட்டுட்டு அடுத்த 3 புள்ளிக்கு சி மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ லைட்டாக வளைச்சிட்டு 2 புள்ளி வரைக்கும் நேராக மேலே எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த புள்ளியில் வளைச்சிட்டு எகைன் இந்த மாதிரி வெளியில் ஒரு புள்ளி இருக்குது பாருங்கள், அங்கே வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு பறவையோட மூக்கு மாதிரி போட்டு இந்த அடுத்து 2 புள்ளி இருக்குது பாருங்கள், அதில் இடையில கொடுத்து அடுத்த புள்ளிக்கு மேலே வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டு சியோட ஒரு கார்னரில் ஜாயின் பண்ணிவிடுங்க. இப்போது சியோட இன்னொரு கார்னர்லேருந்து பறவையோட வால் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு பக்கம் ஃபினிஷ் ஆகாமல் இருக்குது பாருங்கள் சியோட கார்னர், அதில் ஜாயின் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அழகான ஒரு பறவை கோலம் ரெடி. உங்களில் எத்தனை பேருக்கு இந்த கோலம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது 8வது கோலம். இந்த அழகான கோலத்துக்கு புள்ளி பார்த்திங்கன்னா 6 புள்ளி 2 தடவை வச்சு 2ல் நிறுத்திக்கணும். இப்போது 4 பக்கமும் கிராஸாக 3 புள்ளியை கணக்கு பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. அப்புறம் உள்ள 2 புள்ளிக்கும் இந்த மாதிரி 2 பக்கம் வர மாதிரி ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. அப்போது ஸ்ட்ரைட் லைன் அப்படியே சுழிச்சிட்டு லைட்டாக கீழே மேலே வளைச்சி அந்த நேர்கோட்டில் ஜாயின் பண்ணிவிடுங்க. அதே மாதிரியே மற்ற 3 பக்கமும் போட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பு தான். ஸ்ட்ரைட் லைனோட இன்னொரு கார்னரில் அப்படியே சுழிச்சிட்டு லைட்டாக வளைச்சி நடுவில் உள்ள நேர்கோட்டில் ஜாயின் பண்ணிடணும். அதே மாதிரியே எல்லா பக்கமும் போட்டுக்கோங்க. கோலம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோலம். அடுத்து 9வது கோலம் பார்க்கலாம். 6 புள்ளி 2ல் நிறுத்தி ரொம்ப ஈஸியான ஒரு சிக்கு கோலம் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கிராஸாக இந்த 3 புள்ளிக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு மேலே உள்ள புள்ளியில் ஒரு நாட் போட்டு அப்படியே கீழே மேலே அப்படின்ட்டு வளைச்சி கொண்டு வாங்க. இந்த மாதிரி வளைச்சி போட்டதுக்கு அப்புறமா இதிலேருந்து கிராஸாக 2 புள்ளி வரைக்கும் நேராக எடுத்துகிட்டு போய்ட்டு லைட்டாக வளைவு கொடுத்து ஆரம்பித்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கோங்க. இதே ஸ்டெப்பில் மேல் பக்கமும் போட்டுக்கோங்க. இப்போது இந்த 2 புள்ளிக்கு ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு நடுவில் வந்து திரும்பவும் 2 புள்ளிக்கு ஸ்ட்ரைட் லைன் போட்டு கர்வ் மாதிரி நீட்டி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த ஆரம்பித்த இடத்துலையே ஜாயின் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோலம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. 10வது கோலம் பார்க்கலாம். 3 புள்ளியில் ரொம்ப ஈஸியான ஒரு சிக்கு கோலம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா? இப்போ 3 புள்ளி 3 வருஷம் வச்சுக்கோங்க இல்லையா? இப்போ இந்த கார்னரில் 2 புள்ளி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கார்னரில் 2 புள்ளி வச்சுக்கோங்க. இந்த கார்னரில் ஒரு 2 புள்ளி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் 2 புள்ளி. இப்போ 3 புள்ளி வச்சோம் இல்லையா? அதுக்கு இப்படி ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். 2 பக்கமும் இந்த சைடும் அந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்ட்ரைட் லைனை ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு வளைச்சிட்டு ஒரு நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு திரும்ப ஸ்ட்ரைட்டாக போட்டு ஒரு நாட், இந்த புள்ளிக்கு ஒரு நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த புள்ளியை அப்படியே கனெக்ட் பண்ணிடுவோம் பாருங்கள். இந்த புள்ளியில் இப்படி ஸ்ட்ரைட் லைன் போட்டு அப்படியே ஒரு நாட் போட்டுட்டு எகைன் ஒரு நாட், திரும்ப வந்து இந்த புள்ளிக்கு ஒரு நாட் போட்டு இந்த ஸ்ட்ரைட் லைனில் அப்படியே கனெக்ட் பண்ணிடுவோம். இதே மாதிரியே மற்ற 2 பக்கமும் போட்டுக்கோங்க. இந்த கோலம் கலெக்ஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுபோல் நிறைய கோலம் வீடியோஸ் பார்க்க நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.